கடகராசிக்கு குழந்தை செல்வத்தை கொஞ்சம் காலகட்டம் வந்தாச்சு. உச்சம் பெற்ற குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும்போது பஞ்சமஸ்தானம் குழந்தைங்க. குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இப்போ தாங்க குழந்தைன்னு அதாவது ரொம்ப நாளாக என்ன பிரச்சனைன்னு டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது. அப்போ இப்போ ஒரு விடிவு காலம் கொடுக்க பிறந்துருச்சுன்னு அர்த்தம். ஜாதக ரீதியாக சின்ன ஒரு பரிகாரம் பண்ண விதிப்படி இல்லைங்கிறது வேற. இருக்குது ஆனால் எப்போ அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இப்போ பிறக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இது ஜாதகம் ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் பார்க்கணும். ஏன்னா எங்கே பிரச்சனை, என்ன முறை, என்ன இது, அப்போ அதை பார்த்து பண்ணணும். இப்போ குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் 2வது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் 2வது குழந்தை இருக்குது, அது கொஞ்சம் நிறைய பேர் அந்த குழந்தைகள் அதுக்கும் பிரச்சனை. இன்னொன்று ஆட்டிசம் குழந்தைகளோட ஒரு ஸ்பெஷல் சைல்டாக வந்தவங்களாம் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது இந்த கடகராசி தான். என் குழந்தை படிப்பானா, என் குழந்தைக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா, என் குழந்தை ஸ்பெஷல் சைல்டாக இருக்கானே, என் குழந்தைய எப்படியா அப்போ குழந்தைய நினச்சி நினச்சி எண்ணி ஏங்குனதில் கடகம் பாதி. ஏன்னா அதனாடி பாசம் வேறு ஜாஸ்தி. அப்போ இந்த ராசிக்கு அதுக்கு ஒரு வழிவகை பிறந்து பேசாத குழந்தை பேசப்படுது. நிறைய பேர் பேச முடியலன்னு கேட்டதெல்லாம் கடகராசி தான். குழந்தை பேசப்படுது, கொஞ்சம் ஸ்பெஷலாக மூளையில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லைன்னு அதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. நிறைய குழந்தை காது பிரச்சனை வந்தது. நான் சொன்னேன் ஒரு 4 வயசு வந்தாங்க, 6 வயசுக்குள்ளே கேள்விப்பட்டிருக்கேன் போங்கன்னு சொல்லி அனுப்பி அதுவும் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல காலம் குழந்தை ரீதியாக பிறந்திருக்குங்க.